சென்ற 2 வாரங்களாக ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ பார்த்துக்கிட்டு வரோம். முக்தி அடைவதை குறித்த முன் வந்த பெரியோர்கள் எல்லாம் அந்த காலத்துல அவர்கள் முன் வந்த செம்மல்களும், நம் தேவபிரானாகிய ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்களும் அரும்பாடுபட்டு யமனை மிகைத்த தவப்பாதை அல்லவா? அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நீலா எரி நரகம் தவிர்த்து நித்திய மகிழ்ச்சி முக்தி வாழ்வு அடையும் மெய்வழிப்பாதை என்று. இதை பத்தி ஒரு சுருக்கமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை ஏன் இதை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பலரும் புதிதாக வரோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு முற்படுறோம். யார்கிட்ட போய் கேட்கறதுங்க? ஒரு 3 பேர்கிட்ட நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கலாம். 3 பேரும் ஒரே பதில் சொன்னா வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறி மாறி சொன்னா எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் பாருங்க, தெய்வம் நமக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய திருவாக்கையை எழுத்து வடிவத்துல நமக்கு கிரந்தங்களா கொடுத்துருக்காங்க. நேரடியா முழு சான்றுகளோட ஆதிமே உதய பூரண வேதாந்தம், ஆண்டவர்கள் மான்மியம், யமபடர் அடிபடு கொடாயுத கூர், யமன் படர் அடிபடு திருமெய்ஞான குரல், திட தீர்க்க தரிசனங்கள், இன்னும் இதன் தொடர்ச்சியாக தெய்வ பதிமுறைக்கு அப்புறம் வெளியான நூல்களான வான்மதி குரல், யமனை அணுக விடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல் 3 பாகங்கள் இணைந்தது, திருமெய்ஞான அருளமுதம் உள்ளிட்ட எத்தனையோ தெய்வ திருவாக்கியங்கள் பதிந்த நூல்கள். இதுல நமக்கு திட்டவட்டமான ஒரு தெளிவு, ஆதியோடு அந்தமாக வலுக்கட்டாயமாகவாவது நாம் இது காலம் வரை சொல்லி வந்திருக்கிறது எல்லாம் கவனித்து சிந்தித்துப் பார் என்று தெய்வம் உத்தரவு பண்றாங்க. எம்முடைய அறிவென்னும் ஊசி முனையிலே கோர்த்து எடுத்து சொன்ன அந்த வார்த்தைகளில் உனக்கு நிச்சயம் ஒரு தெளிவு கிடைக்கும். யாருக்காவது தெளிவு வேணும், கொஞ்சம் குழப்பமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கேயாவது, தெய்வம் அவர்கள் அதுக்கு நேர் உளவு கொடுக்குறாங்க. இந்த திருவாக்கியத்துல பாருங்க, குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு நாம் இதுகாலம் வரை சொல்லி வந்திருக்கிறதை எல்லாம் ஆதியோடு அந்தமாக வலுக்கட்டாயமாகவாவது கவனித்து சிந்தித்துப் பார். எம்முடைய அறிவென்னும் ஊசி முனையிலே கோர்த்து எடுத்து சொன்ன அந்த வார்த்தைகளில் உனக்கு நிச்சயம் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று தெய்வம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செஞ்சிருக்காங்க. ஆகவே அந்த திரு உத்தரவுக்கு இணங்கிதான் நம்ம இப்ப பயணம் பண்றோம். சரிங்களா? அதுல உம், ஒரு சிலர் ஒரு அபிப்பிராயங்கள் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை வச்சிருக்கலாம், சொல்லலாம். நம்ம தெய்வம் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய கிரந்தங்கள்லயே நேரடியா கொடுத்துருக்காங்க. ஆகவே குழப்பத்துக்கு இடமே இருக்காது எங்கேயுமே. அப்படி தெய்வம் அவர்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே அருளி செய்திருக்கக்கூடிய அந்த திருவாக்கியங்கள் எல்லாம் பார்த்துதான் நம்ம ஓகே முக்தி அடையணும்னா நமக்கு இப்போ நம்ம கட்ட கடை தேறியே ஆகணும். வந்துட்டோம் நாம இந்த பூமிக்கு. இப்ப நமக்கு எப்படி முக்தி அடைகிறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அதுல ஒவ்வொரு மாதிரி புரிதல்களும் இருக்கும். ஆனால் தெய்வம் அவர்கள் என்ன அருளி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. எளிமையானதுதான். நான் தனியாகவும் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே நூல் ரெஃபரன்ஸும் சொல்லியிருக்கேன். ஜீவன் முக்தர்கள் சுயசரிதம் நூல்ல முதல் வால்யூம்ல கடைசி பக்கங்கள்ல இது பிரிண்ட் ஆகிருக்குங்க உங்களுக்கு. இதுல பல திருவாக்கியங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். தெய்வமார்களுடைய திருவாக்கியங்களை மட்டுமே பல பல திருவாக்கியங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் இதை பார்க்குறோம். நீங்க எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கேட்டு இது எந்த திருவாக்கியம்னு கேட்டீங்கன்னா கூட அதுக்கு சான்றுகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அதாவது நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவில் என்னவாகும்னு ஆஞ்சு தேடுற தேட்டு, அந்த ஆய்ந்து தேடும் தேட்டம் உடையவனே மனுங்கிறாங்க. இன்னொரு திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் உத்தரவு பண்றாங்க.
அவங்க வந்து நம்மளை பார்த்து இவன் மனிதனாக ஆகட்டும்ன்ற கருணையான இரக்கமான எண்ணம் நம்ம மேல அவங்க கொள்ளும்போது தான் நம்ம மனுஷனா ஆகணும். அப்போ நரனை மனுவாக்குறதுன்னா சும்மாங்களா? தோற்றமே வேற. இப்போ எலி இருக்குது, யானை இருக்குது, ரெண்டும் ஒரே தோற்றத்தை சேர்ந்தது தான். விலங்குங்கிற ஒரு தோற்றத்தை சேர்ந்தது. நான் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் பார்க்கறோம் இல்லைங்களா? அதுல புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்பது 4 வகை யோனிகள். வித்துன்னா அது தோற்றம் கிடையாது, அது யோனி. அதிலிருந்து தான் அந்த தோற்றம் வெளியாகணும். அதிலிருந்து வெளியாக 7 வகை தோற்றங்கள் என்னென்ன? அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்பால் ஜந்து, தரிக்கினம். புல்னா பறவை இனம். சரிங்களா? இப்ப இந்த 4 வகை யோனிகள்ல இருந்து இந்த 7 வகையான தோற்றங்கள் வெளியாகுது. அந்த தோற்றத்துல நரன் எங்கேயாவது வந்ததா பாருங்க. அமரர், மனு, விலங்கு தான் வருது. நடுவில் நரன் காணும். ஆனா நமக்கு நம்ம எல்லாரும் பிறக்கிறது நரனா தான் பிறக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற ஜீவராசிகள் 84, 100, 1000 ஜீவராசிகள் பார்க்குறோங்களே, அது இந்த 5க்குள்ள அடங்கி வந்துரும். விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தரிக்கினம். மொத்தம் 84 டைப்ஸ், 84 லட்சம் விதங்கள் டைப்ஸ். 84, 100, 1000 ஜீவராசிகள் அப்படின்னா அத்தனை வகையான ஜீவராசிகளா பிரிக்கிறாங்க. அந்த அத்தனையும் 5க்குள்ள பிரிக்கிறாங்க. விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்வாழ் ஜந்து, தரிக்கினம். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்துவம் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஊர்வன ஜாதி எடுத்துக்குவோம். ஊர்வன ஜாதியும் புல்லுன்னு எடுத்துக்குவோம், பறவை இனம். ஜலம்வாழ் ஜந்து எடுத்துக்குவோம். பெரும்பாலும் இவைகள் எந்த யோனியிலிருந்து பிறந்து வருதுங்க? பெரும்பாலும் இவைகள் எந்த யோனியிலிருந்து பிறந்து வருது? இந்த 3 தோற்றங்கள். இப்போ ஊர்வனன்னு எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். பல்லி இருக்குது, பாம்பு இருக்கு, இதெல்லாம் ஊர்ந்து போகுது இல்லைங்களா? அரணை இருக்குது, முதலை இருக்குது. இவைகள் எல்லாம் ஊர்வனங்கிற தோற்றம். பறவை இனங்கள் எடுத்துக்கோங்க. கழுகு இருக்குது, சிட்டுக்குருவி இருக்கு, மயில் இருக்கு, இதெல்லாம் பறவை இனம். ஜலவாழ் ஜந்துக்கள் எத்தனையோ மீன் வகைகள் இருக்கு. ஆமைகள், மீன் வகைகள் எத்தனையோ இருக்கு. இவைகள் எல்லாம் எடுத்துக்குவோம். இவைகள் எல்லாம் எந்த யோனியிலிருந்து இந்த தோற்றம் வெளியாகுது என்றால், அண்டம்ங்கிற முட்டை, முட்டையிலிருந்து வருது இல்லைங்களா? இவைகள் எல்லாமே கவனிச்சு பாருங்க, முட்டையிலிருந்து வெளியாகுது. இது போல ஒவ்வொரு தோற்றத்துக்கும் தனித்துவமா. இப்ப வித்துங்கிறது யோனியா தோற்றமா? வித்துங்கிறது யோனி. அதுல இருந்து விருட்சங்கள் வெளியாகுது. புல்லுல இருந்து பெரிய ஆலமரம், வானளாவிய விருட்சங்கள் எல்லாம் அதுல இருந்து வெளியாகுது. அப்போ மொத்த படைப்பினத்தையே அவங்க 4 வகை யோனிக்குள்ளேயும் 7 வகை தோற்றத்துக்குள்ளேயும் கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 4 வகை யோனிலையும் சேராத ஒரு தனித்துவமான யோனி தேவனாவதற்கு மட்டும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதி காலம் தொடங்கி வேத வேதாந்த கிரந்தங்கள்ல நமக்கு முன்வந்த பெரியோர்கள், பாரவான்கள், செம்மல்கள் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே வர்றாங்க கதை. அந்த யோனிக்கு பேர் என்ன? இது புழுக்கம் வித்து அண்டம் சினை 4 வகை யோனியை தாண்டி ஆவிடை என்ற பரிசுத்த யோனி அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. அதனாலதான் சிவலிங்கம் தத்துவம் நம்ம பார்த்தீங்கன்னா மேல லிங்கம், அதுக்கப்புறம் வந்து ஆவிடை, கீழே பீடம். இந்த ஆவிடையில தான் லிங்கம் வந்து பதிஞ்சிருக்கு. இப்படின்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எதை குறிக்குது என்னங்கிறத நம் தெய்வமார்களுடைய திருவாக்கு கொண்டே நீங்க எல்லாரும் திட்டவட்டமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க நமக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் தீர்க்க தரிசனங்கள், சிவானந்த போதம் நூல், சொன்ன எண்ணன் நாவுதான் லிங்கமாக கேட்டவுண்டன் செவிதான் யோனியாச்சே, சென்ற அந்த உபதேசம் விந்து என்று இவ்வாறான பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே பாடி வச்சிருக்காங்க.
அப்போ அந்த அந்தர அர்த்தம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெய்வ திருவாக்கியங்கள் கொண்டு நேரடியாவே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு பக்கங்க. இப்போ அப்பேற்பட்ட அந்த திருவாக்கியங்களை எல்லாம் கொண்டு நம்ம இந்த முதல் பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுதல். அந்த தேட்டம் உடையவனே மனுங்கிறாங்க. அது இல்லைன்னா நரன் தானே. நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவுல என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டம். இது இல்லைன்னா, அப்போ அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்மள அவங்க மனுவா மாத்திருக்காங்கன்னு தெரியுதாங்க. அந்த எண்ணம், இந்த எண்ணம் வரணும். அடுத்தது சரிகை ஒழுக்கம் கடைபிடித்தல். சரிகைன்னவே நமக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிகை எங்க இருந்து தொடங்கி எங்க முடியுது? அங்க சுத்தி ஆலய வழிபாட்டுல தொடங்குது. மெய்யான சர்க்குரு பெருமானை சந்திக்கும் போது சரிகை முடிவடையுது. ஆலய வழிபாடுன்னா ஒவ்வொரு மதத்திலையும் தனித்தனியா எவ்வளவோ நெறிமுறைகள் எடுத்து வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் கடைபிடித்துட்டு வர்றதுதான் சரிகை ஒழுக்கம். பஞ்சம பாதகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அதோட இன்னும் 2 பாதகங்கள் சேர்ந்து 7 பாதகங்களா ஆயிடுது. இது போல ஒரு அடிப்படையான ஒழுக்கத்துல நம்மள கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்கான கிருத்தியங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அங்க சுத்தின்னா என்ன? பிறன் மனை நோக்கா சுத்தம். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அடுத்தது இறைவனின் அரூப சக்தியும் மனிதனின் உடலும் பெற்ற ஒரு மெய் குருபிரான். ஈசனின் அரூப சக்தியும் நம்மை போன்ற தேகமும் சேர்ந்து பெற்ற ஒரு மெய் குருபிரான். இறைவனால் இந்த பூமிக்கு பரிசாக அனுப்பப்பெறும் அந்த மெய் குருபிரான். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத இறைவனுடைய திருச்சன்னதங்கள் எல்லாம் தங்கள் திருக்கரத்துல ரேகைகளாக பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு மெய் குருபிரான். அவங்க பிறக்கும் போதே அந்த ரேகைகள்லாம் வந்துடுச்சுங்களா? பிறக்கும் போதே சன்னதங்களோடவே பிறக்கிறாங்களா? இல்லை. அவர்கள் செயற்கையாக அவங்களும் தவம் பண்ணி தான் இதை அடையிறாங்க. தவம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதே ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே. அப்போ அவங்க ஒரு மெய்குருபிரானை தேடி அடைஞ்சிருக்கணும். அந்த மெய்குருபிரான் சாதாரண உலக குருவா இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க இறைவனுடைய சன்னத முத்திரைகள் தரித்து வந்த ஒரு மெய்குருபிரானாக, ஈசனுடைய சக்தியும் நம்மை போன்ற தேகமும் பெற்ற ஒரு குருபெருமானா வரணும். இல்ல குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குரு 2 இருக்கு பாருங்க. குருட்டை நீக்கக்கூடிய குரு, குருட்டை நீக்காத குரு. குருட்டை நீக்கக்கூடிய அந்த மெய்யான குருபிரான். அதனாலதான் மெய்குருபிரான். இந்த ஆதி கிரந்தம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. சீக்கியர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. ஆதி கிரந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிரந்தத்துல மெய்குரு அப்படிங்கிற வார்த்தையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2000 இடத்துல வரும். மெய்குருபிரானுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக்கிட்டே வராங்க எடுத்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெய்குருபிரானை சந்தித்தல். அடுத்தது அந்த மெய்குருபிரானோட அவங்க கிட்ட உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செஞ்சு 12 ஆண்டுகள் கூடவே காத்திருத்தல். இது முன்காலத்துல வந்த செம்மல்கள் பாரவான்கள் எல்லாம் எப்படி ஞானம் அடைந்தார் அப்படி எப்படி யமனை மிகைத்த தவப்பாதை என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். நமக்குன்னு என்னங்கிறது அப்புறம் பார்த்தோம். முன்காலத்துல இப்படி இந்த மெய்குருபிரான் கிட்ட உடல் பொருளாவையெல்லாம் தத்தம் பண்ணி 12 வருடங்கள் அவளுடன் 12 வருடம் காத்து அப்போது பக்குவத்தை அற சோதித்து அந்த சோதனையெல்லாம் அவங்க தாண்டி வந்துதான் இந்த மெய்குருபிரானை அவங்களுக்கு பிரம்மோபதேசம் முதலான 64 தீட்சைகள் இருக்கு. அமுததாரணா தீட்சை வரைக்கும் 64 தீட்சைகள். அதாவது இந்த தூள தேகத்திலிருந்து ஜீவதேகம் செல்வதாகிய அதுக்கு பேரு முதல்ல இங்கிருந்து அங்க அழைச்சிட்டு போறதுக்கு பிரம்மோபதேசம் முதல் தீட்சையா. அதைத் தொடர்ந்து பாத தீட்சை, தேவி தீட்சை, அருளமுதம் என்று பல தீட்சைகளாக அமுததாரணா வரைக்கும் 64 தீட்சைகள்னு இதெல்லாம் குரு பாரம்பரியத்துல மெய்குருபிரானவர்கள் தங்கள் சீடர்களுக்கு அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தீட்சைகள் எல்லாம் வழங்குறாங்க. அடுத்தது மெய்குருபிரான் உதவியுடன் அவர்களுடைய பேருதவியுடன் ஓரறிவு உயிர் முனைப்பாடு கொண்டு இப்ப தவம் ஏற்று பழக்கிறாங்களே. குருபிரானுடைய துணையோட தவம் செய்யறாங்க. இந்த தீட்சைகள் வேற, தவம் வேற. அடுத்தது இந்த தூள உடம்பின் உணர்வனைத்தையும் கைவிட்டு ஓடுகின்ற சுவாசம் உள்ளேயே ஸ்தம்பிச்சு இந்த தூள தேகத்திலிருந்து ஜீவதேகம், அதிலிருந்து காரண தேகம், அந்த மகா பரிசுத்த அரூப எல்லைக்கெல்லாம் போய் அங்க தனக்குள்ள குடியேறி இருக்கும் இறைவனிடம்
அகிலமெல்லாம் படைத்த அழித்து காத்திடும் வஸ்து உன்னில் என்று தெய்வம் ஒரு அருளி செஞ்சிருக்காங்களே. ஏன் மனிதனே, உன்னுடைய இந்த உப்பு பாண்ட உடலினுக்குள்ளே முஜ்ஜகாதிய சொர்க்க மத்திய பாதாளங்களும் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலாக தெய்வம் அவர்கள் ஆன்மீகத்தை அருளி செஞ்சிருக்காங்களே. அப்போ அந்த கடவுள் உள்ளவே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சந்நிதிக்கு எப்படி போகிறது? இதுதான் ப்ராசஸ்ங்க. மெய்குரு பிரான் இல்லாம தன்னால பண்ண முடியுமா? போக முடியுமா? அவங்க உத்தரவு இல்லாம தவம் எல்லாம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் கலிகாலத்தில் நீ தவம் செய்ய முடியாதுன்றாங்க. இப்ப அவங்கெல்லாம் எப்படி பெற்றாங்கங்கிற, அவர்கள் எல்லாம் எப்படி யமனை மிகைத்த தவப்பாதை என்பதை பார்க்கும்போது அவங்க எல்லாம் தவம் இயற்றி இருக்கிறாங்க. தவம்னா என்னங்க? இந்த தூள தங்களுடைய ஓரறிவு உயிர் முனைப்பாடு கொண்டு, அதுக்கு முன்னாடி ஆசானுடைய பேருதவி வேணும். ஆசானுடைய பேருதவியோட தங்கள் ஓரறிவு உயிர் முனைப்பாடு கொண்டு இந்த தூள தேகத்தினுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, பசி இருக்குது, தாகம் இருக்குது, காமம் இருக்குது, தூக்கம் இருக்கு, எல்லாம் தூள தேகத்தினுடைய உணர்வுகள். இத உணர்வுகள் எல்லாம் கைவிட்டுட்டு ஓடுகின்ற சுவாசம் உள்ளவே ஸ்தம்பிச்சு இந்த தூள தேகத்திலிருந்து ஜீவதேகம் போய் அங்கிருந்து காரண தேகம், இந்த மகா பரிசுத்த அரூப எல்லை. இதுக்கெல்லாம் வாசி என்னும் சவாரிகளாகி போறாங்க. அன்னப்பட்சியில ஏறி போறாங்க, மயில் வாகனத்துல ஏறி போறாங்க, கருட பட்சியில ஏறி போறாங்கன்னு நம்ம புராணங்கள்ல படிக்கிறோம். இது எல்லாமே இந்த வெளியில வெளியில இந்த மாதிரி டிராவல் பண்ணாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அறிவுக்கு பொறுத்துதான் நமக்கு. எவ்வளவு அறிவுக்கு பொருத்தம் கொடுத்து நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த தேவ ரகசிய விஷயங்களை தான் எடுத்து விளக்கியிருக்காங்க. இப்போ நபி பெருமான் அவர்கள் ஒரே இரவுல அவங்க அந்த மக்கால இருந்து ஆஹ் ஜெருசலேத்துல இருக்கக்கூடிய அல் அக்ஸாங்கிற அந்த மசூதிக்கு போனாங்க. அங்கிருந்து வந்து 7 வானங்களையும் கடந்து அவங்க போய் இறைவன் கிட்ட சம்பாஷணை பண்றாங்கன்னு நம்ம படிக்கிறோம். இந்த தூள உடம்போடு அப்படியே பறந்து போனாங்களா? அதை யோசிச்சு பாருங்க. அவங்க புராக்குங்கிற ஒரு வாகனம் வந்தது, ஒரு குதிரை வந்தது. அதுக்கு 2 அழகிய ரெக்கைகள் இருந்தது. அதுல ஏறி அவர்கள் பயணப்பட்டார்கள். அப்படி போகும்போது அவங்களுடைய கல்ப வெளியே எடுத்து அதை ஜம்ஜம் தீர்த்தத்தினால கழுவுனாங்க. இப்படின்னு அவங்க வேதத்துல எழுதி வருது இது எல்லாத்தையும். அதாவது இதயத்தை வெளியில எடுத்து அதை ஜம்ஜம் தீர்த்தத்தால கழுவி அதை வச்சு இப்படி பண்ணாங்கன்னா, இது வந்து நீங்க உங்களுடைய அறிவு சம்மதிக்க நல்லா நினைச்சு பாருங்க. இது வந்து இந்த இந்த தூள தேகத்தை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போகக்கூடிய பிரயாணமா அது? இப்படியே போனாங்களா? இப்படியே ஒரு எப்படி ஒரு ஏரோப்ளேன்ல எல்லாம் போறாங்க அப்படி போனாங்களா? அல்ல. அவங்க அந்தர்முகமா பயணம் பண்ண அந்த நடைமுறை தான் எல்லா ஞானிகளும். இப்போ முருகப்பெருமான் வந்து மயில்ல ஏறி அவங்க போனாங்கன்னா, நிஜமாவே ஒரு மயில்ல ஏறி ஒரு மனிதன் வந்து உட்கார முடியுமா? இல்ல அது மயில் பறந்து போகுமா? எவ்வளவு தூரம் பறக்கும்? அப்ப அதனுடைய அந்தர அர்த்தம் என்னங்கிறது தெரியாதபடிக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் அடிப்படையா புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு உருவகமா சொல்லி வச்சிருக்காங்க நம்ம. இது போலதான் ஒவ்வொரு பெரியோர்களும் அவர்கள் அந்தர்முக நோக்கா, அந்தர்னா உள்ள அந்தர்முக நோக்கா அவங்க பயணம் பண்ணி அவர்கள் வந்து அந்த அதிமகோன்னத எல்லைகளுக்கெல்லாம், கைலாயம் வைகுந்தம் அதிகமகோன்னத எல்லைகள் எல்லாம் போறாங்கன்னா வெளியில அல்ல, உள்ளதான். அப்ப அப்படி போய் அவங்க இறைவனுடைய சந்நிதியில அரூபத்துல இருக்கக்கூடிய ஈசன் இடத்துல இறைஞ்சுதான் யமனை மிகைக்கும் அந்த வல்லவத்தை வரமா பெற்று வராங்க. இந்த ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் தெய்வம் அவர்கள் அதோட நிக்கல. இன்னும் இன்னும் முனைந்து முனைந்து தவம் பண்ணி அவர்கள் இதுகாலம் வரைக்கும் எவரும் பெற்றறியாத அரியதவ கிள்ளாமம் உட்பட எல்லா சன்னதங்களையும் சன்னத முத்திரைகளையும் கைவரப் பெறாங்க. கைவரப் பெற்று ஒரு தூள உருவத்துல யமனுக்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் கைவரப் பெறாங்க. இது யாருமே பெறல இதுக்கு முன்காலத்துல. அரூபத்துல ஈசன் இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ரூப திருமேனி தாங்கி தெய்வமார்கள் கிட்ட வருது. அப்ப மத்த பெரியவர்கள் எல்லாம் தப்பிக்கலையா? எல்லாரும் தான் தப்பித்தாங்க. அவங்கவங்க இந்த தவப்பாதையில போய் தப்பிக்கிறாங்க. தவிர அவங்க குருபிரான் வந்து ஒரு உத்தரவு போட்டு அதே அவன் பக்கம் அங்கே போகாதுன்னு அப்படி விலக்கி அப்படி தப்பிக்கல. நம்ம தெய்வம் அவர்களே அப்படி தப்பிக்கல. அரும்பாடுபட்டு அவர்கள் அவங்களுடைய எலும்பு இலக செய்த தவத்தினுடைய விளைவால் சன்னதங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யமனாகிய படர் அஞ்சி விலகியதுங்கிறார் அவர்களுக்கே. அப்ப யமனுடைய வல்லபம் எவ்வளவு? அந்த சாட்சாத் காண்முளையாதிக்கு முன்னாதியே மனித ரூபம் ரூபம் தாங்கி வந்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் யமனாகிய படர் விலகுதுன்னு சொன்னால், அப்ப நம்ம லேசா எடுத்துக்கிற விஷயம் அல்ல. யமன்கிறது எப்பேற்பட்ட ஒரு சக்தி! நம்மை அழகையாக்கி என்றென்றும் நரகத்துல தங்க வைக்குது அல்லவா? இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கோடிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆதி வஸ்துவை அணு அணுவா பிரிச்சு
நம்மை அழகையாக்கி என்றென்றும் நரகத்துல தக்க வைக்கிறதுனா அதுகிட்ட இருந்து தப்புறதுக்கு தானே இவ்வளவும். இப்ப சர்வ உலகமும் இறைவன் கையடக்கம் சொல்ல, யமன் கையடக்கம்னு சொல்றாங்க அல்லவா? அந்த யமன் எம் கையடக்கம்ங்கிற அந்த வல்லவத்தை இதுவரைக்கும் யார் பெற்றது? தெய்வமார்கள் மட்டும்தான். நம்ம பிரகாசம் சாலை ஆண்டவர்கள் மட்டும்தான் அந்த வல்லவத்தை கைவர பெறாங்க. அவங்களுடைய தயவு தான் நாம் இப்ப எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது முன் வந்த பெரியோர்களும் தெய்வமார்களும் அவர்கள் வந்து யமனை மிகைத்த தவப்பாதை. இதுல முன்வந்த பெரியோர்கள் எல்லாம் எல்லா சன்னதங்களும் பெற்றாங்களா? இல்லை. ஒரு சன்னதம், 2 சன்னதம், 3 சன்னதங்கள் என்று இவ்வாறு பெற்றவர்கள் உண்டு. முருகப்பெருமானவர்கள் வேல் தாங்கி வந்தார்கள். நடராஜ பிரானவர்கள் சூலம், உடுக்கை என்று அது போன்ற சன்னதங்கள் எல்லாம் அவர்கள் பெற்று வந்தார்கள். விநாயகப் பெருமானவர்கள் அங்குச பாசம் தாங்கி வந்தார்கள். இப்படிலாம் நம்ம தனித்தனியா பார்க்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது நீல சாமட ரூபகராகிய பஞ்சாயுதர் 5 ஆயுதங்கள் என்று குறிப்பிட்டாங்க தெய்வமார்கள். பஞ்சாயுதர் என்று குறிப்பிட்டுறாங்க அவங்க. 5 சன்னதங்கள் பெற்றவங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? இப்போ முன் வந்த செம்மல்களும் தெய்வமார்களும் அரும்பாடுபட்டு இவ்வாறு அவர்கள் யமனை மிகைத்து தவப்பாதை பார்த்ததுக்கு அப்புறம் எளிமையா இப்ப நமக்கு எப்படி அதை எடுத்து வச்சிருக்காங்க? நம்ம தவம் செய்ய முடியுமா? இன்னும் நம்மளுடைய இதை பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபத்திருமேனி தாங்கி வந்த மெய்குருபிரான் ஆகிய நம் தெய்வமார்கள் அவங்க தான் கடைசி குருபிரான். அதை நம்ம விரிவா பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாம் பெற்றிருக்கும் தேவசனங்கள் இனி யாராலும் பெற முடியாது அப்படின்னு அவங்க அருளை செய்யும் போதே அங்கேயே கடைசின்னு முடிவாயிடுச்சு இல்லைங்களா? அவர்கள் பெற்றிருக்கும் தேவசனங்கள் இனி யாராலும் பெற முடியாது. இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க தெய்வமார்கள் வந்து, அதாவது இது வந்து அச்சுக்கு வராத நாட்குறிப்புல தெய்வமார்கள் உத்தரவு பிறக்க பிறக்க கையேட்டு பிரதிகளாக அனந்தாதி அவர்கள் குறிப்பெடுத்ததில் இருக்கின்றன. இந்த பானம் நாமே வைத்திருக்கிறோம், வேறு யார் கையிலும் வைக்க பாங்கு இல்லை, ஏனெனில் அது அவனையே கொன்று விடலாம் என்று உத்தரவு பண்றாங்க. ஆகவே அப்பேற்பட்ட பானம் அல்லவா அது? இப்பேற்பட்ட ஒரு யமனை மிகக்கூடிய தனிப்பெரும் செயலை வேற யார் கையில் இருக்கு? இல்லை. ஆகவே அவர்கள்தான் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர். இதுவே கடைசி வான்கடை என்று அருளை செஞ்சிருக்காங்க. இனி காலம் இல்லை, இதுவே கடைசி வான்கடை. மண்ணில் இருப்பவர்களை எழுப்பி தீர்ப்பு நடத்துவதை வேறொருவர்கள் வந்து செய்வார்களோ என்னவோ என்று நாம் நினைத்தது உண்டு. ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த பாரப்பெரிய வேலையும் எம் தலையிலே கட்டிவிட்டார்கள் என்று நிச்சயமாக தெரிகிறது என்று அருள் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்கதான் கடைசி. அதுக்கு மேல இன்னொரு மெய்குரு பிரான் இல்லைங்கிறத நாம புரிஞ்சுப்போம். அப்ப கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது நாள் வரைக்கும் எங்கேயாவது இப்படி எந்த காலத்திலேயோ நடந்ததா? இல்லைங்க. தெய்வமார்களுக்கு நடமாடும் துள திருமேனியோட ஒரு குருபிரான் இல்லாம அவங்களே நூல்கள் எல்லாம் படிச்சு உட்கார்ந்து அவங்களே தியானம் பண்ணி அடங்காங்களா? இல்லை. மெய்யான சர்க்குரு பெருமான் பிரம்மமே உருவெடுத்து வந்த ஒரு குரு பெருமானாக நம் பாட்டையர் பெருமான் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா முன்னேற்றங்களும் ஏற்படுத்து தெய்வமார்களுக்கு தவிர தன்னால வரல. என்ன தலையில் நின்று கஜகரணம் போட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கல. ஓது என்றார் ஓதினேன் அறியேன், இது என்றார் ஏதும் அறியேன், காய் என்றார் பட்டினி கிட பத்தியம் கைப்பிடினா எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, அதுக்காக பாய் என்றார் பாய்ந்தேன் அறியேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. தலைகீழ உரி கட்டி தூங்குனாலும் தூங்குறாங்க, உரி வெட்டிட்டு கீழே விழுந்தாலும் விழுவுறாங்க, தண்ணியிலே போய் நின்று மந்திரம் சொல்லுனாலும் அதையும் சொல்லி பார்க்குறாங்க. எதுவுமே நடக்கல. எல்லாம் ஏமாத்திட்டு தான் போறாங்களே தவிர நாம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட இத்தனையும் சேர்த்து இத்தனையும் பண்ணியிருக்க முடியாது தனித்தனியா பார்த்தாலும் கூட. ஆனால் தெய்வம் அவர்கள் தாங்கள் ஒருத்தரே இத்தனை குருமார்கள்கிட்டையும் ஏமாறுறாங்க. ஒருத்தர்கிட்ட ஏமாறதுக்கு அப்புறம் அடுத்தவங்க கிட்ட போக முடியுமா நம்மளால? சலிச்சு போயிடுவோம், போக மாட்டோம். ஆனால் அவர்கள் தனியாத அந்த யம பயத்தினாலதான் போறாங்க. மரண பயத்துல தான் அவங்க எப்படியாவது அந்த அநியாய மரணம் நமக்கு வந்துடக்கூடாது, அதுல இருந்து தப்பிச்சாகணுங்கிற முனைப்பு தான் அவங்களே எத்தனை குருபிரானா இருந்தாலும் அடுத்தடுத்து தனி போறாங்க. ஆனா எல்லாம் போலி குருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் போடுறாங்க, அவனும் போலின்னா இருக்கு. ஸோ இப்படிலாம் அவர்கள் போய் அரும்பாடுபட்டு கடைசியா நம் பாட்டையர் பெருமானை தூள திருமேனி தாங்கி தானே நடந்து வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கிறாங்க. அப்போ தூள திருமேனி தாங்கி வந்த ஒரு மெய்குருபிரானை சந்திக்காம எந்த காலத்துலங்க ஞானம் யமனை மிகிக்கிறது? வாய்ப்பே இல்லை. ஸோ இது வரைக்கும் வந்த நடைமுறையை இவ்வளவு நேரம் பார்த்தோம். நமக்கு இப்போ என்றும் மீளா எரிநரகம் தவிர்த்து நித்திய மகிழ்ச்சி முத்தி வாழ்வு அடையும் வழி மெய் வழிப்பாதை இன்னைக்கு நமக்கு எப்படி எடுத்து வச்சிருக்காங்க? அதனுடைய வித்தியாசத்தெல்லாம் பாருங்க. அனந்தா தேவர்களுக்கு
எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தவம் கிடையாது. தவம் பண்ணி அடையணுன்றத இல்ல. நீங்கள் என்ன தவமா செய்து கிழித்து விட்டீர்கள்னு கேட்கிறாரு. அல்லது உங்களுடைய பாட்டுக்கு கூலியாது அந்த பரிசுத்த ஜீவ பிரயாணத்தை குறித்து தெய்வம் அருள் அருள் செய்யும்போது யமபட்டர் அடி கூட இதை போர் திருவாக்கியம் 56 தெய்வம் அருள் அருள் செஞ்சுட்டு வரும்போது இதை கேட்கிறாங்களே, நீங்கள் என்ன தவமா செய்து கிழித்து விட்டீர்கள், அது உங்களுடைய பாட்டுக்கு கூலியாதுன்னு அனந்தர்களை பார்த்தே கேட்கிறாரு. அப்போ அவங்களுக்கும் தவம்ங்கிறத எடுத்து வைக்கலன்னு தெரியுது நமக்கு. அவங்க தேவபிரான் அவர்களை முகமுகமா போய் தரிசிக்கிறாங்க முதல்ல. தெய்வமார்கள் அவங்க திருப்பார்வை கொண்டு பார்க்கறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தானே அந்த அருட்பார்வை கொண்டு தானே எல்லாத்தையும் அதுக்கு தாண்டி தான் ஒவ்வொரு செயல்களாக ஒவ்வொரு நிலைகளாக அனந்தர்களுக்கு தெய்வமார்கள் அவங்களை ஏற்றி விடுறாங்க, ஆக்கி வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நிலை இன்று எப்படி, அதுதான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுல சர்வ உலகமும் யமன் கையடக்கம். அந்த யமன் இறுதி குருபிரானாக வந்துள்ள நம் ஆண்டவருடைய கையடக்கம். உறுதியா இதை நம்ம உணர்ந்து இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அதாவது மூக்குக்குள்ளேயே மூச்சு ஓடாத தவமுடைய உறக்கமற்ற பிரம்ம பிரகாசம் விழிசாலை ஆண்டவர்களும் கல்கி, அவர்கள்தான் மகதி, அவர்கள்தான் இறுதி மெசியா, அவர்கள்தான் மைத்ரேய புத்தர், அவர்கள்தான் இறுதி தீர்ப்பர். இது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணா ஆகலாம் தெரியல. அவங்க அவங்கவுங்க நடந்து வந்த வழிபாதையை பொறுத்தது. இந்த விஷயத்தை நம்ம பூர்ணமா முழு நம்பிக்கையோட இதை நம்ம உணர்ந்திருக்கிறது. ஆண்டவர்களிடத்தில் நிலைத்த சத்திய நம்பிக்கை, அப்புறம் மாறாத அன்பு பிடியாகி ஒட்டுதல். இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க கிட்ட. கலிகாலத்துல நீ தவம் செய்ய முடியாது. ஆனா அந்த தவ பாரவானாகி தவமே ஒரு உருவம் தாங்கி வந்திருக்கு. அப்பேற்பட்ட நம் தெய்வபிரான் அவர்களிடத்துல நிலைத்த சத்திய நம்பிக்கை, மாறாத அன்புப்பிடியாகி ஒட்டுதல். இதுக்குதான் நம்ம ஒவ்வொரு அனந்தாதேவர்களுடைய சரிதங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே. எதுக்குங்க? அவங்க எப்படி தெய்வம் அவர்கள் மேல அந்த நிலைத்த சத்திய நம்பிக்கை வச்சு எப்படி அந்த அன்பு பிடியோட இருந்து எப்படி முக்தி அடைஞ்சிருக்காங்க, எப்படி அவங்க பரிசுத்த ஜெயப்பிரயாணம் அடைஞ்சிருக்காங்கங்கிற சரிதம். அதுல பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களே தங்களுடைய சரிதத்தை பதிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்குலாம். அதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்குவோம். முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம், இதை பார்த்துட்டு இருக்கணும் அல்லவா? முத்திக்கு மூலம் குருவின் கிருபை என்று குருகீதைகள் எல்லாம் அறுவடை செஞ்சிருக்காங்களே, இதெல்லாம் பார்த்தோம். ஆண்டவர்கள் இரக்கம் நம்மேல வர நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நடத்தை அவர்களுடைய எண்ணத்திற்கு நேர்பட இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் இட்ட உத்தரவுகளின்படி நாம் நடந்து வரணும். இதை பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் உயிர் போகும் தருவாயிலாயினும் நம்ம என்ன செய்யணும்? இது ஒரு வினாவிடையாவே நம்ம போன வாரம் பார்த்தோம். உயிர் போகும் தருவாயிலாயினும் செய்ய வேண்டியது என்ன என்று. சரிங்களா? எம் முன்பாக ஒருவன் அவன் தன் உயிர் போகும் தருவாயிலாயினும் எம்முடைய உள்ளம் இறங்க நின்று விட்டால் போதும் என்று தெய்வம் அவர்கள் திருவாய் அருளியிருக்காங்க. இதை மறக்காதீங்க. அவங்க என்ன அருளி செஞ்சாங்களோ முதல்ல அதை அருளி செய்தவாறு நம்ம முதல்ல பார்த்து படிச்சு புரிஞ்சுக்குவோம் முதல்ல. ஏன்னா நம்ம இயல்பா நம்ம கேட்டோம்னா நம்ம வேற ஏதோ பதில் சொல்லுவோம். அவங்க என்ன அருளி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நான் கொடுக்குறவங்க அவங்க தானே. அப்போ அவங்க கிட்ட தான் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். நம்மளா யூகத்துல இதெல்லாம் இப்போ உயிர் போகும் தருவாயிலாயும் ஆண்டவர்களுடைய உள்ளம் இறங்க நிற்றல். அப்படி நம்ம நின்னதுக்கு அப்புறம் இது ஒரு பகுதி தான். நாம என்ன பண்றோங்கிறது ஒரு பகுதி. அவங்க என்ன பண்றாங்க அந்த முத்தி கொடுக்கறதுக்கு நமக்கு, அது முக்கியம் இல்லைங்களா? தங்களடையை சரணடைந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு, இப்ப தெய்வம் அவர்களுடைய இரக்கம் நம்ம மேல பாஞ்சு இவனை எப்படியாவது காப்பாத்தலாமேன்னு அவங்க இறக்கப்பட்டு நினைக்கிறாங்க முதல்ல. அதாவது எந்த எல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவுடைய நேரத்திலே நம் தெய்வம் அவர்கள் தாங்கள் எழும்பிழக செய்த தவத்தை, நெடிய பாடுடைய அந்த காரமான ஒரு முனை கூரோங்கிய வல்லப அளப்பரும் தவத்தை, இந்த முதலில் அண்ட சிருஷ்டியின் போது அந்த ஆதி எந்த ஓங்கார உசுமுதலுடன் எழும்பிற்றோ அவ்வளவு பலம் சக்தி கொண்ட அளவு தவத்தை அள்ளி போட்டு, அந்த தவத்தை அவங்க அள்ளி போடணும்னா அவங்க தவத்தை எப்படி சம்பாதிச்சாங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பார்த்தோம். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்களே, இன்னும் இந்த பெரியவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட தவம் ஏற்றி இந்த யமனை மிகைத்தாங்கிறத பார்த்தோம். அதே போல அவங்கெல்லாம் செய்யாத
தவத்தை தெய்வம் அவர்கள் எவ்வளவு தவம் செஞ்சு அதன் விளைவாக சன்னத வரங்களை எல்லாம் அவர்கள் பெற்று முத்திரைகளை பெற்று வந்திருக்காங்கிறத இதெல்லாம் செஞ்சதுனால தானே இதை அவங்க நமக்கு தர முடியுது அல்லவா? பாட்டையர் பெருமான் அப்படி தரல, அவங்க வழிதான் சொல்லி கொடுத்தாங்க, கூடவே தோண்டா துணையா உதவி பண்றாங்க. ஆனால் தவம் இயற்றுறது தெய்வம் அவர்கள் தான், தனித்தனியா தான். பாட்டையா தனியா தவம் பண்றாங்க, தெய்வம் தனியா தவம் பண்றாங்க. பாட்டையா தங்களுடைய தவத்தை அள்ளி போட்டு அப்படி கொடுக்கல. நமக்கு தான் தெய்வம் அவர்கள் அப்படி கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம பண்ண மாட்டோம், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ அவங்க அடுத்து என்ன பண்றாங்க, தாங்கள் எலும்புலக செய்த தவத்தை அவங்க அள்ளி போடுறாங்க. சரிங்களா? யமபடர் அடராதபடி தப்ப வைக்கிறாங்க. யமனுக்கு உத்தரவிடுறாங்க. யமனும் அரூபம். இது பாருங்களேன், அரூபத்துல ஈசனை போய் சந்தித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யமனும் அரூபம் அல்லவா? ஏன், இந்த சைவ திருமாதாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தான் யமனாவும் திரும்புது உள்ள, அரூபத்துல இருக்குது. நாம எப்படி அதை வெல்றது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி தப்பிக்க முடியும்? அதனுடைய இச்சையில கலக்காவிடில் கடைசியில் அதுவே உன்னை தூக்கி போட்டு கழுத்தறுக்கும் வல்லமை உடையதாகவும் இருக்குது. அகிலமெல்லாம் படைத்தளித்து காத்திடும் வஸ்து தாங்க. ஆனா அதே வஸ்து நம்மளை தூக்கி போட்டு கழுத்தறுக்கும் யமனாவும் திரும்பும் போது என்ன பண்ண முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? யார் தடுக்க முடியும்? பிரச்சனை எங்கேயோ இல்லையே, நமக்குள்ளேயே இருக்குல்ல. கடவுள் கடத்துக்கு உள்ளன்னு பார்த்தா யமன் வேற எங்கே? ஒரு சிலர் பேசுறாங்க என்ன போல, கடவுள் கடத்துக்குள்ள அப்படின்னு பேசிட்டு வரும்போது யமனை பத்தியும் விட்டுறாங்க, அதை தப்பிக்க வைக்கக்கூடிய மெய்குரு பிரானாகிய இன்று நமக்கு நம்மளை எல்லாம் தப்பிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம் அவர்களையும் விட்டுறாங்க. இங்க என்னமோ தன்னாலேயே போய் உள்ள போய் கடவுள்கிட்ட போய் அடைஞ்சிட மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? குட்டிக்கரணம் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வழிபாதை அவர்கள் போனது முதல்ல இருந்து பாருங்க, அந்த சரிகை அங்க சுத்தி ஆலய வழிபாடுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க மெய்குருபிரான முகமுகமா போய் தரிசிச்சு அப்புறம் அவங்க கிட்ட உடல் பொருளாவை எல்லாம் தத்தம் பண்ணி, இதுல நாம என்ன பண்ணுவோம்? நேரடியா போய் தவம் பண்றோம். தவமா? அதெல்லாம் பேசுறதுக்கே முகாந்தரமே இல்லைங்க நமக்குலாம். சரிங்களா? சரி, நமக்கு தெய்வம் அவர்கள் எவ்வளவு எளிமையா வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களே, அதுல நம்ம அவர்களுடைய இரக்கத்தை பெறுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, யமபடரடாதபடி அந்த அரூப யமனுக்கு உத்தரவிட்டு அழியாத ரூகானிங்கிற ஜீவதேகத்துல நம்மளை புகுத்தாட்டுறாங்க அந்த நேரத்துல. அதுதான் அந்த பாவை மோசன திருமந்திரம் எல்லாரும் நீங்க வாசிக்கும் போது அதுல ஒரு வரியில நமக்கு இதை புரிய வைக்கிறாங்க. ரூகானிங்கிற ஜீவதேகத்தில் புகுத்தாட்டி வைக்க வேணும் அப்படின்னு நம்ம தெய்வத்தை பார்த்து வேண்டிக்கிறோம். எப்போ இந்த அனித்திய ஆக்கை குடிலையாகிய இந்த உடலை நம்ம விடும்போது தவறாதவர்களாய் தெய்வமார்கள் நம்மளை அந்த ரூகானிங்கிற ஜீவதேகத்துல, இந்த மனித தேகத்துக்குள்ள இந்த தூளம், இன்னும் 3 உடம்புகள் சொல்றாங்க, ஜீவதேகம், காரண தேகம், மகா காரண தேகம் என்றெல்லாம். அப்போ இந்த தூள தேகத்தை நம்ம விடும்போது ஜீவதேகத்துக்குள்ள அவங்க நம்மளை பூத்தாட்டணும். அப்படி இல்லைன்னா காலனுடைய, அதாவது அந்த யமனுடைய இருள் அமளியில சிக்கி பேய்வாயினங்களா ஆயிடும். இதை மீறி வர்றதுக்கு தான் நமக்கு அறிவு மாணிக்கத்தையே கொடுத்ததே தவிர எந்த ஜீவராசிக்கும் கொடுக்க பெறல. வயிறு வளர்க்கறதுக்கு அறிவு தேவையில்லை. இந்த மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு போதும். ஒரு வாக்கறிவு வேணுமா? நம்மளை போல தமிழ்ல பேசுறது, ஆங்கிலத்துல பேசுறதுன்னு அதுக்கெல்லாம் மொழியை கத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட ஏதாவது பேச போதா, நேர்ல பேச போதா? இல்லை. அதுங்களால முடிஞ்ச வரைக்கும் சத்தத்தை கொண்டு எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியும்? இப்போ மாடு அம்மான்னு கூப்பிடுது. எத்தனை விஷயங்களை அது அந்த சத்தத்தை கொண்டு புரிய வைக்க முடியும் தன்னுடைய கன்றுகளுக்கு, இல்ல மற்றவங்களுக்கு? ரொம்ப சொற்பம் தான். ஆனா நமக்கு அப்படியா இருக்குங்க? ஆகவே நம்ம ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு ஏன் கொடுத்தாங்க இந்த அறிவு மாணிக்கத்தை என்றால், பேர்பட்ட அந்த யமனுடைய ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. அப்படி தப்பிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதுல அரும்பாடுபட்டு தான் தப்பிக்கணும். ஆனா நீ நம்மளால பண்ண முடியாது. ஆனா நம்ம பண்றதுக்கு பதிலா இன்னொருத்தர் அந்த பாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பலனை மட்டும் நம்ம கொடுக்குறாங்க. இந்த தெய்வம் ஒரு உத்தரவு பண்றாங்களே, அப்பா கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வரான், மகன் போய் கூலி வாங்கிட்டு வந்துடுறான்டா. அது போல நம்ம இன்னைக்கு கூலி டைரக்டா கொடுக்குறாங்க. ஆக, அதுல
தங்களுடைய தவத்தை அள்ளி போட்டு யமப்படராதபடி அரூப யமனுக்கு உத்தரவிட்டு அழியாத ரூகாணிங்கிற ஜீவதேகத்துல புகுத்தாட்டி தங்கள் உயிரையே பித்து கொடுத்து நித்திய உலகிற்கென்று ஆக்கப்பெற்ற உயிராக தேகத்தை மண் தீண்டாமல் பாதுகாக்கும் உயிராக அவர்கள் உயிரை மாற்றி, அதாவது நம்மள எப்பேற்பட்ட ஒரு இதுல மாத்துறாங்க, தங்களுடைய உயிரை பிச்சு கொடுத்துதான் மாத்துறாங்க. அங்கே தேகத்தை மண் திங்காம இருக்குதுன்னா அப்போ இப்போது இருக்கிற உயிரா அதுன்னு கேட்கிறாங்க தெய்வம். அல்ல, எம்முடைய எம்முடைய தவத்தை அள்ளி போட்டு எமபடரடராது தப்ப வைத்து அழியாத வைரமணி தேகத்தில் புகுத்தாட்டி நித்திய உலகிற்கென்று ஆக்கப்பெற்ற உயிர், அந்த உயிர் தங்கியிருக்கும் தேகத்தை மண் தீண்டாது தீண்டுவதில்லை. இது திருமெய்ஞான குரல் கடைசி வாக்கியத்துக்கு முன்னாடி வாக்கியத்துல தெய்வமருள் அருளி செய்த அதை நம்ம பார்க்கிறோம். இது எப்பேற்பட்ட செயல் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு எதை ஈடாக கொடுக்க முடியும்? நம்ம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அந்த மாதிரி. ஆனால் தெய்வமருள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளுடைய யதார்த்தமான ஒரு உள்ளத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. உன் உள்ளத்தை எனக்கு கொடு, நான் என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன் ஒரு இடத்துல உத்தரவு பண்றாங்க. அப்போ நெருப்பாறு மயிர்பாலம் கடத்தாட்டி அதுக்கப்புறம் இப்ப இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் யார் கடத்தாட்ட? நாமளே தாண்ட முடியுமா? நெருப்பாறு மயிர்பாலத்துல நம்ம ஜீவதேகம் எடுத்து செல்லுகின்ற நாளாகி அப்பாலங்கு குறுக்கிட்டு இருக்கும் நெருப்பாறு மயிர்பாலம் நம்மளா கடக்க முடியுமா? இல்லை. ஆசானாகிய நம் தெய்வத்தாய் அவங்க நம்மளை தூக்கி கடத்தாட்டணும். நீ எடு குழந்தையை போல இருந்துகிட்டா போதும்னு இன்னொரு வாக்கியத்தில் உத்தரவு பண்றாங்க. நம்ம இந்த ப்ராசஸ் போல பல நூறு வாக்கியங்களுடைய சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஓ இதுதான் தெய்வம் அருள் அருள் செஞ்சிருக்காங்க என்று. அதுல நெருப்பாறு மயிர்பாலம் கடத்தாட்டி தீர்ப்பு மைதான அமளியிலிருந்தும் நம்மளை மீட்பித்து முக்தி பாலிக்கிறாங்க. ஜீவதேகம் எடுத்து செல்லும் போது வரக்கூடிய நெருப்பாறு மயிர்பாலம் ஆபத்து இருக்கு. இது அப்பால் அப்படிங்கிற எல்லை குறிப்பிடுறாங்க. அப்பாலுக்கு அப்பால் என்று கூறும் தீர்ப்பு மைதான அமளி இருக்கு அதுக்கப்புறம். சரிங்களா? ஜீவப்பிரயாணத்தோடு கடன் கட்டியாயிற்று என்று எண்ணிவிட வேண்டாம். பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தோடு எல்லாம் முடிஞ்சிடலன்ட்டு இது. தீர்ப்புக்காக பிரேத குழியிலிருந்து எழுப்ப பெறுகிற நாளில் சில கடன் கேட்கப்படுறாங்க நம்ம கிட்ட. அப்போ இப்படி எல்லாம் இருக்குதுங்க. ஆகவே வேதமோ வேத விளக்கமோ அல்லது உபதேசமோ வாயில் சொன்ன மந்திரங்களோ வணக்கங்களோ பக்தியோ இதனால மட்டும் முத்தி சித்தி ஆகுதுன்னு நம்ம நினைச்சோம்னா, ஒருத்தர் அரும்பாடுபட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு வேத கிரந்தத்தை கொடுக்குறாங்க. வேத வேத அந்த விளக்கங்கள் நமக்கு எடுத்து அருள் செய்யறாங்க. அந்த விளக்கம் கொடுக்கலன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? இப்போ இதெல்லாம் பேச முடியுங்களா? எதுவுமே தெரியாது. ஆனா அவங்கள விட்டுட்டு நான் விளக்கம் படிச்சுக்கிட்டேன் நானே போய் முத்தி அடைஞ்சிருவேன் அல்ல. இதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது இந்த படம் நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ நாம தெய்வம் உத்தரவு பண்ணிட்டாங்க, நீ ஒரு மயிர்கண்ணி போட்டு இழுடா அந்த மழை உன் பக்கம் வரும். நாமளும் மயிர்கண்ணி போட்டு இழுக்கிறோம், மழையே நம்ம பக்கம் வருது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோங்களா? தெய்வ வாக்கியம் படிப்போம் பாருங்க. அதாவது யமன் படர் அடிப்படை திருமெய்ஞான குரல் திருவாக்கியம் 16 ஒரு பகுதி இது. பிரம்ம பிரகாச எழிற்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் அதிலும் கட்டளை. மயிரை போட்டு மலையை இழுக்க இலகுவான வழி இருக்கும் போது அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு கல்லாக கொண்டு வர ஒருவன் முயற்சித்தால் அது முடிந்த காரியமா? அத்தனை பாரங்கொண்ட ஒரு மலையை எப்படி மயிரை கட்டி அதுவும் அருந்து போகாமலே இழுக்க முடியும் என்று ஆண்டவர்கள் வினவ, வெகுநேரம் சபையோர் பதில் சொல்ல தெரியாமல் இருந்துவிட்டு ஆண்டவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கவும் இளநகை பிறங்க ஆண்டவர்கள், உன்னை இழு என்று நாம் சொல்லும் போது மலைக்கு பின்புறம் உன் கண்ணுக்கு மறைவாக இருந்து கொண்டு மாக்கு போட்டு உன் பக்கம் நகர்த்துகிறோம். நீயோ அதை அறியாமல் மயிர் கூட அறாமல் நீயே இழுத்து விட்டதாக எண்ணி ஆச்சரியப்படுகிறாய். அதல்லாமல் என்ன தவம் செய்து நீ இந்த ஞானம் பெற்றாய்? ஒரு பாடும் இல்லாமல் வேடிக்கை விளையாட்டாகவே சிரித்துச் சிரித்தே நாம் ஊட்ட நீ பெற்றுவிட்டாயே. இதை நீ நினைத்து பார்த்ததுண்டா? மதியை சார்ந்து நின்றால் மனிதனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருள் செஞ்சிருக்காங்க. ஆகவே ஒரு பெரிய மலை மயிரை கட்டி நம்மளை இழுக்க சொல்றாங்க. இழுக்கிறோம், மலை நம்ம பக்கம் நகர்ந்து வருது. நாம நினைச்சுக்கிறோம் நம்மளா இழுத்துட்டோம். அல்ல, உன் கண்ணுக்கு மறைவா அந்த மலைக்கு பின்னாடி அவங்க மாக்கு போட்டு நம்ம பக்கமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வராங்க.
இப்ப நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு விட்டுட்டாங்க தெய்வம். இப்ப நம்ம பார்த்தோங்களே இந்த சைடு. நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம். "முத்திக்கு மூலம் ஆசானோட இரக்கம், உயிர் போகிற தருவாயிலாயினும் அவங்களுடைய உள்ளம் இறங்க நம்ம நின்னுக்கணும்." அது நம்ம பண்றது. அவங்க பண்றது எப்பேர்ப்பட்ட தவத்தை, எவ்வளவு தவத்த அவங்க அள்ளி போட்டு, நம்மள எமபட ரடராத தப்ப வைச்சு, அதாவது அவங்க அவங்க பட்ட பாடுகள்ல 2ஆ பிரிச்சு பாருங்க. ஒண்ணு ஆதி காலம் தொடங்கி அவங்க அரும்பாடுபட்டு மெய்குரு பிரான சந்திச்சது, சர்வத்தையும் விட்டு துறவு பூண்டது. இந்த கைக்குழந்தையை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வருமா நமக்கெல்லாம்? வரவே வராது. வாய்ப்பே இல்ல. ஆனால் அது எல்லாத்தையுமே துச்சமா தூக்கி போட்டுட்டு வராங்க. விட்டு விட்டோம் என்ற எண்ணத்த நம்மளால விட முடியுமா? அப்படியே விட்டாலும் கூட. யாராவது விட்டாங்களா? விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டா. சரி இத்தனையும் விட்டாங்களே, இத்தனையும் விட்டவங்க, அவங்க பாட்டும் அப்படியே அடைஞ்சிருக்க வேண்டியது தானே! நமக்காக, இந்த மக்களுக்காக இறங்கி வந்து, திரும்பவும் அவங்க சம்சார வாழ்க்கைக்கு உள்ள வந்து, நம்மளைப் போல அவங்களும் இருந்து தானே அடுத்தத எடுத்துக் குடுக்குறாங்க. "துறவியர்க்கு அரசராம் தூய்மார்கநாதரும்ன்றாங்க." துறவியர்க்கு அரசர். ஏன் அவங்க துறவியர்க்கு அரசர்? புத்தர் பெருமான் துறவு பூண்டாங்கன்னா, துறவு பூண்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படியே. அவங்க திருப்பியும் வந்து மக்களுக்கு இறங்கி வந்து இது போல ஒரு ஞானத்துக்குன்னு ஊரை உண்டாக்கி, கிரந்தங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சு, மந்திரங்கள் எடுத்து வச்சு, மக்களுக்கு எல்லா ஞானோபதேசங்கள் எல்லாம் குடுத்து செஞ்சு, அவங்களுக்கு தவத்த அள்ளி போட்டு இப்படி செஞ்சாங்களா? அவங்க துறவறம் போய் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப துறவிகளுக்கு அரசர். அவங்க மீண்டும் நமக்கு இறங்கி வராங்களே! அல்லவா? ஆகவே அவங்க பண்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப கடுமையானது, பெருசு. அது மலையவே பெரட்டி நம்மகிட்ட கொண்டு வரதுக்கு ஒப்பா சொல்றாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு. நம்ம மயிர் கண்ணி போட்டு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அவ்வளோதான். நமக்கு ரொம்ப எளிமையா விட்டாங்க. இத விட்டுட்டு ஒரு கல்லா நீ போய் கொண்டு வர முயற்சி பண்ணா ஆகுற காரியம் படாதுன்னு கேட்குறாங்க. அதனால இதெல்லாம் கம்பேர் பண்ணி தெய்வம் அவர்கள் உத்தரவு பண்ண பல திருவாக்கியங்கள் இருக்குங்க. நான் இங்க ஷேர் பண்றேன். அதாவது தவம் கலிகாலத்துல நம்ம செய்ய முடியுமா? அது குறித்து தெய்வம் அவர்கள் என்ன அருள் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, எந்தெந்த திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் அத பத்தி எடுத்து அருள் செஞ்சிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு தொகுப்பு அனுப்புறேன் எல்லாருக்கும். ஆகவே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் ப்ராசஸ் ஃப்ளோ. எளிமையானத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நெறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கும் தெய்வ திருவாக்கியங்கள்ல நேரடியா இத செய்யணும், இத செய்யக்கூடாதுன்னு அவங்க உத்தரவு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வாரங்கள்ல பார்ப்போம். சரி. நம்ம தொடர்ந்து ஒரு சரிதம் கொஞ்சமாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 2, 3 வாரங்களாக அனந்தர்கள் சரிதங்கள் நம்ம பார்க்கறதுக்கு டைம் இல்லாம நம்ம இந்த பகுதி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அத பார்த்து நிறைவு பண்ணுவோம்.